ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான். எஸ், என்ன பேச போகிற? தமிழ் தலைவாஸ் பற்றி கொஞ்சம் பேசுவோமே. நிறைய பேர் டெய்லி கேட்டுகிட்டே இருக்காங்க, என்ன சார் கிரிக்கெட்டே பேசுகிறீங்க, கபடி பேசுங்க. நான் என்னப்பா பண்ணுறது, இன்னும் ஆப்ஷன் டேட் அனௌன்ஸ் ஆகல, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அனௌன்ஸ் ஆகல. எனி மொமெண்ட் அனௌன்ஸ் ஆகிடும். நானும் சொல்லிட்டு தான் இருக்கேன் 2 மாதமாக. ஏன் டிலே ஆகுதுன்னு தெரியல. பட் கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பாக நடக்கும் இந்த டோர்னமெண்ட். ஏன்னா ஜனவரியில் வேர்ல்டு கப் வர இருக்குது கபடி. அதுக்கு முன்னாடி முடிச்சாகணும். மேபி எனி மொமெண்ட் வரலாம். ரைட், இப்போ என்ன பேச போகிறேன்? தமிழ் தலைவாஸை பற்றி ஏதாவது சொல்லுங்கள் நீங்கள். சரி, சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறது தமிழ் தலைவாஸ் தான். டெய்லி ஏதாவது ஒரு போஸ்ட் போட்டுகிட்டே இருப்பாங்க. என்கேஜிங் வித் த ஃபேன்ஸ், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபேன்ஸ் கூட இன்டராக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு போஸ்ட் போட்டு அதில் கிங் தமிழ் தலைவாஸ். போன சீசன் தான் ரொம்ப மோசமாக போச்சு. பிகேஎல் 10 பிகேஎல் 9 பிரமாதமாக போனதுனால எதிர்பார்ப்பு இருந்தது தானே ஏமாற்றம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். போன சீசன் பிகேஎல் 10 ஏகப்பட்ட குளறுபடிகள். எடுத்தோன்னே 2 வைஸ் கேப்டனு 2 கேப்டன் போட்டால் எப்படி அது? திரும்ப அதே பேசுவானா? சரி, பிகேஎல் 11 பற்றி இப்போ என்ன சொல்ல போகிறேன்? ஆப்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண. சரி, என்ன அப்போது நம்ம ஸ்ட்ராட்டஜி கோச் இருக்காரு, ஆல்ரெடி அவர் ஸ்டார்ட் டூயிங் இஸ் ஸ்ட்ராட்டஜி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு நம்ம சேரலாதன் அண்ணா. ஏன்னா அவர் ஜெல்லிங் வித் பிளேயர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார் விளையாட போகிறாங்கன்னு அவங்க சோஷியல் மீடியா பக்கம் போனாலே அவங்களுக்கு தெரியும். நிறைய போஸ்ட் டெய்லி போடுறாங்க. ப்ராக்டிஸ் மேட்ச் எல்லாம் விளையாடிட்டு இருந்தார், சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். ஜெல் ஆகிட்டு இருந்தது சேரலாதன் மற்ற பிளேயர்ஸ். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அதில் எல்லா பிளேயரும் நீங்கள் இப்போ ரீசெண்டாக வந்த போஸ்ட் ஒன்று இருக்குது ட்விட்டர், இன்ஸ்டாவில், தமிழ் தலைவாஸ் பாருங்கள். சரி, அது இன்ட்ராக்டிங் வித் ஆல் த பிளேயர்ஸ். ஸ்பெஷலி அதை நீங்கள் சாகர், சாயில் புலியா, அபிஷேக், மோஹிந்த், இமான்ஷு இவங்களெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இவங்களாம் கண்டிப்பாக ரீட்டைன் ஆக போகிறாங்கன்னு அர்த்தம். அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். யார் அவைலபிளோ வெரி இம்பார்ட்டன்ட். பால்லேருந்தே ஜெல் ஆகிருக்குது. திடீர்னு எந்தப்பா நாளைக்கு டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது, இவர் தான் கேப்டன், இவர் தான் வைஸ் கேப்டன், இவர் தான் கோச், இவர் தான் டிஃபெண்டர், இவர் தான் ரைடர்னால் வேலைக்கு ஆகாது. முதல்ல இப்போ பிளேயர்ஸுக்குள்ளே ஜெல்லிங் ரொம்ப முக்கியம். அது யார் அவைலபிலிட்டி இருக்கோ, யார் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அவங்கள வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. விச் தே ஆல்ரெடி ஸ்டார்டட். ஆல்மோஸ்ட் என்னோட டீமே போன வாரம் நான் போட்டேன் என்னோட ரீட்டைனிங் லிஸ்ட் என்னவா இருக்கும்னு. நல்லா ஆதரவு கொடுத்தீங்க. பார்க்காதவங்க போய் டக்குன்னு அதை பார்த்துருங்க. உங்கள் ஒப்பீனியனும் கொடுங்க, உங்களோட ரீட்டைனிங் லிஸ்ட் என்ன இருக்குன்ட்டுன்னு. அண்ட் ஸோ இப்போது திடீர்னு மேட்ச்சுக்கு முன்னாடி சொல்ல முடியாது தான், இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆடியன்ஸ்கிட்டே நிறையா இன்டர்வியூ எடுத்திருக்காங்க தமிழ் தலைவாஸ். அது ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட்டில் எந்த பக்கம் எங்கே போய் கேட்டாலும் இதே தான் சொல்கிறாங்க. இந்த வாட்டி தமிழ் தலைவாஸ் வெற்றி பெறணும் என்று ஆசைப்படுறோம் அப்படின்னு சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இன்டர்வியூ கொடுத்துட்ருக்காங்க. கபடி எங்கள் ஊரோட ஒரே ஒரு பாரம்பரியம் சார் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். தமிழ்நாட்டில் எங்கே மேட்ச் ஆனால் நாங்கள் பார்க்கப்பட்டோம் கும்பலாக. இன்னும் சின்ன பசங்கலேருந்து வயசானவங்க வரைக்கும் சொல்கிறாங்க. ராத்திரியோ பகலோ விடிய காலம் 2 மணியோ எப்போ இருந்தாச்சும் நாங்கள் போயிடுவோம் மேட்ச் பார்க்குறதுக்கு. கபடினா எங்களுக்கு ரொம்ப முக்கியம், உசுறு, நம்ம பாரம்பரிய விளையாட்டுன்னு. ஸோ அந்த அளவுக்கு கபடி இம்பார்ட்டன்ஸ் தராங்க. லோக்கல் ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ் பிளேயர் இருந்தால் ரொம்ப ரொம்ப முக்கியம். போன சீசனே பெரிய குறை என்ன, மாசான மூத்த அல்லூர் சத்தி செல்வமணிலாம் ஏன் விளையாட வைக்கலன்னு தான். 2 மேட்ச் 3 மேட்ச் விளையாட வச்சதுக்கு. மற்றபடி அங்கே பாருங்கள், சுதாகர் ஆகட்டும், முகிலன் சண்முகம், அவங்களாம் லைனாக எவ்வளோ மேட்சஸ் விளையாடுறாங்க. அஜித் குமார், வி விஸ்வநாத் அண்ட் ஆல். ஸோ அந்த அளவுக்கு நம்ம சான்ஸ் தரலப்பா. சேரலாதனால வந்ததுனால திங்ஸ் மே சேஞ்ச். ஆப்ஷனில் யார் எடுக்கிறாங்க அதை பார்த்து தான் நம்ம டிசைட் பண்ணோம். 4 மேட்ச் தோத்துட்டோமே சென்னையில் போன சீசன். நம்ம மட்டும் தான் ஹோமில் 4 தோற்றுது. மற்ற டீம் எல்லாம் ஒரு மேட்சானு ஜெயிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். தப்பாக தான் கரெக்ட் பண்ணுங்க. ரைட், எனிவே இது இந்த நேற்று போட்ட அந்த ட்வீட் முடிகிற நேரத்தில் சேரலாதன் நான் கேட்குறேன், அப்பா எல்லாம் ரெடியா, வாங்க விளையாடலாமா அப்படியே நல்லா கேட்டார் அவர் பிளேயர்ஸை பார்த்து. எல்லாரும் பார்த்து சிரிச்சாங்க. நைஸ். அந்த ஒரு ஜெல்லிங் ரொம்ப முக்கியம். கோச்சோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ஹாப்பினஸ், ஒரு சந்தோஷம் மூடாக இருந்தால் தான் 100%, 140% எலிவேட் ஆகும் உங்களோட பெர்ஃபார்மன்ஸு. 70% வந்து 100% ஆகும். ஆட்டோமேட்டிக்காக ஜோஷ் வரும். நம்ம கோச்சுக்காக பண்ணி காட்டுறோன்னா வி வில் ஷோ யூ. இந்தியா கிரிக்கெட் ஜெயிக்கல, டிராவிடுக்காக லெகசி. ஸோ அந்த மாதிரி தான் பார்ப்போம். நிறையா இருக்குது பேசுகிறதுக்கு. இப்போதைக்கு ஏதாவது தமிழ் தலைவாசை பற்றி பேசணுமேனு தான் அதை பற்றி பேசியிருக்கேன். சேரலாதன் ஆல்ரெடி ஸ்டார்டட் இஸ் மிஷன் அண்ட் பிகேஎல் 11 தான் அவங்க மிஷன். பார்ப்போம். மெயின் கோச் உதயகுமார் தெரியும். அண்ட் ஸ்ட்ராட்டஜி டே மேட்ச் அன்னைக்கு எல்லா டெசிஷனும் இவர் தான் எடுப்பார். கோச் கார்னர் ஆகட்டும், நம்ம சேரலாதன் அண்ணா. டீம் செலெக்ஷன், யார் சப்ஸ்டியூஷன் போகணும், யார் எப்போ போகணும், எங்கே போகணும் எல்லாம் அவர் தான் முடிவு பண்ணுவார். அண்ட் இஸ் சாம்பியன் ஆல்சோ இன் தட். அண்ட் நிறைய டீமுக்கு பிகேஎல்லே விளையாடிருக்காரு, உங்களுக்கு தெரியும். ரைட், அப்டேட் பண்ணேன். இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது விஷயத்தை தெரிஞ்சுங்க, நானும் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கிட்டோம். பரிபத்திரத்துக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.